Hi friends, welcome to Fragrance of My Life. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல இருந்து ஒரு டிஃபரண்டான மீன் வறுவல் தான் பார்க்க போறோம். ரெசிபிக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனை தட்டி அப்படியே ஆல்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்டேட்ஸ் எல்லாமே நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். உங்களுக்கு நம்ம சேனல்ல வர கண்டென்ட் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நான் மீன் வறுவல் செய்யறதுக்காக சங்கரா மீன் எடுத்திருக்கேன். உப்பு மஞ்சள் பொடி போட்டு நல்லா மீன் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடுவில் கொஞ்சம் ஸ்லிட் போட்டுக்கோங்க. அப்போ தான் மசாலாலாம் நல்லா உள்ளே இறங்கும். சங்கரா மீனுக்கு பதிலாக நீங்கள் வேறு எந்த மீன் வேணாலும் கூட எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாதி மாங்காயை நல்ல புளிப்பு மாங்காயை எடுத்து இடிச்சுக்கோங்க. நீங்கள் எந்த ஒரு வெரைட்டி மீன்லேயும் இந்த வறுவல் செய்யலாம். நல்லா இந்த மாதிரி இடிச்சாச்சு மாங்காயை. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நல்ல கலர் வரும். காஷ்மீரி மிளகாய்த்தூள் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மிளகாய்த்தூளே ஒரு 1/4 டீஸ்பூன் அதிகமாக போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 5-6 மிளகை இடித்து சேர்த்துக்கோங்க. இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு. இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உப்பு காரம் பார்த்துக்கோங்க. ரொம்பவே கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு கொண்டு வந்துடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மீனில் தடவுறதுக்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இந்த மசாலாவை எல்லா மீன்லேயும் தடவிடுங்க. நல்லா அந்த ஸ்லிட்ஸ்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, அங்கெல்லாம் நல்லா தடவி விடுங்க. அப்போ தான் நல்லா உள்ளே இறங்கும். நடுவுலலாம் அந்த மீனுக்கு அந்த கழுத்தில் வெட்டியிருப்போம் இல்லையா, அங்கெல்லாம் நல்லா உள்ளே நுழைச்சி விடுங்க. எல்லா மீன்லேயும் நல்லா மசாலா தடவிட்டு அட்லீஸ்ட் ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இல்லைனா நீங்கள் நைட்டே இந்த மசாலாவை தடவி வச்சிடலாம். காலையில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஊறுனுச்சுன்னா நல்லா உங்களுக்கு டேஸ்டியாக இருக்கும். இப்போ மீனை தவால போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு நிறைய எண்ணெயில் கூட நீங்கள் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நான் சும்மா தவா ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த எண்ணெயில் சூடானதும் நான் இந்த மீன்லாம் போட்டு வறுத்து எடுக்க போகிறேன். ஒரு 2 3 போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். மீன் வறுக்கும்போது நிறைய பேர் இந்த புளியை கரைச்சி அந்த மசாலாவை நம்ம மீனில் தடவுவோம். அந்த புளிக்கு பதிலாக அந்த மாங்காவை நீங்கள் தடவி பாருங்கள். மாங்காய் வச்சு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மாங்காய் ரொம்ப புளிப்பாக இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 1/2 மூடி எலுமிச்சைப்பழ ஜூஸும் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எப்போவுமே மீன் இந்த மாதிரி தவா ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க. அப்போ தான் நல்லா உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகும், நல்லா வெந்திருக்கும். மேலே இல்லைன்னா கிறிஸ்பி ஆகிடும், உள்ளெல்லாம் அப்படியே இருக்கும். ஒரு பக்கம் குக் ஆகிறதுக்கு எப்படியும் 5 to 8 நிமிஷம் எடுக்கும். இப்போ மீனை திருப்பி போட்டுடலாம். இங்கே பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக மேலே அந்த லேயர் இருக்குன்னு. இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போ இந்த சைட் திருப்பி போட்டதுக்கப்புறமா இதுவும் ஒரு 5 நிமிஷம் வேகணும். இந்த மாதிரி தவா ஃப்ரை இல்லாமல் நீங்கள் டீப் ஃப்ரை கூட இந்த மசாலாவே தடவி நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மீனும் தயாராகிடுச்சு. இப்போ இதை சுட சுட பரிமாறிடலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய பேர் அப்படியே வறுக்கும் போதே பக்கத்தில் உட்காந்துட்டு மீன் சாப்பிடுவாங்க. இந்த மீன் வறுவல் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.